நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா யூடியூப் பத்தி நம்ம பார்க்க போறோம். யூடியூப்ல ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்க வழக்கம் போல நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேர்ல ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க யூடியூபோட நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா அங்க கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் சையத், நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா யூடியூப் சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. அது என்னென்னா டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மினிமம் ஒரு 8 நிமிஷம் வீடியோ நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வாட்ச் பண்ணுறவங்க எந்த பகுதியிலையும் ஸ்கிப் பண்ணலாம், அதாவது ஜம்ப் பண்ணலாம். அந்த டைமில் நம்ம ஜம்ப் பண்ணி அந்த பர்டிகுலர் பகுதியை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை உங்களுடைய வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு அருமையான செட்டிங்கை கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ பார்க்க வருவாங்கள்ல, வரும்போது எந்த பகுதி பிடிச்சிருக்கோ அந்த பகுதியை ஒரு டைமிங் செட் பண்ணி இந்த பகுதியிலேருந்து பாருங்கள் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். புரியலையா? நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோமா, தெரிஞ்சுக்கலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு செம்மையான ஒரு புதிய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு டிப்ஸாக இருக்கலாம், ட்ரிக்ஸாக இருக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், யூடியூப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்க, யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். சமீபத்தில் யூடியூப்பில் ஒரு சாங் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அதோட சாங்கை தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்கன்னா யூடியூப்பை ஒரு மினிமம் 8 மினிட்ஸ்லேருந்து அதுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு செக்ஷனாக பகுதியாக வந்து நீங்கள் அதில் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய விஷயம் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நிறைய வீடியோவில் நீங்கள் வந்து அந்த செட்டப்பை பண்ணியிருப்பீங்க. இது வந்து இந்த செட்டப் வந்து பார்வையாளர்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எந்த இடத்துல வந்து அவங்க பார்க்க விருப்பப்படுறாங்களோ அதுக்குண்டான வாய்ப்பை நீங்கள் வழங்குறீங்க. ஸோ இப்போ இருக்கட்டும், அது இருக்கட்டும். இப்போ அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வீடியோவை யார் பார்க்குறாங்களோ இந்த பகுதி செமையாக இருக்குது அப்படிங்கிறத வித் டைமோட அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. சரிங்களா? செமலை அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்போ கீழே இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு டவுன் ஏரோ அப் ஏரோ இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளவு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ஸுக்கு பக்கத்தில் எவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ரைட் சைடில் பாருங்கள் ஒரு எக்ஸ் பட்டன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டிங் பட்டன் இருக்கும். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டைம்டு அப்படிங்கிற ஒரு செட்டப்பை வந்து அறிமுகப்படுத்துகிறேன். இது வந்து பீட்டாவில் இருக்குது. சும்மா அதை நம்ம டேப் பண்ணுவோம். பார்த்தீங்களா, டைம்ல வந்து நம்ம டேப் பண்ணோம். பாருங்க, ஒரு நபர் வந்து 0 கரெக்டாக 6 செகண்டில் அவர் வந்து டைமை ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ இதிலிருந்து நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருக்க வரைக்கும் உங்களுக்கு விளம்பரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த வீடியோட ப்ளே பார் இருக்குது, அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ண எந்தெந்த பகுதிகளில் யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துலேருந்து நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருக்காங்க. இந்த வீடியோ ப்ளே பாரை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண எந்தெந்த இடத்துலலாம் வந்து யாரெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். சிங்க் 2 வீடியோஸ் மறுபடியும் பாரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் நல்லா கவனிங்க எந்தெந்த டயத்தில் அவங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். 1 நிமிஷம் 34 செகண்டு, அப்புறம் 2 நிமிஷம் 4 செகண்டு. பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த கொடுத்த கமெண்ட்லேருந்தே நீங்கள் வந்து இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த வரி பிடிச்சிருக்கு, அந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் இந்த இடத்துலேருந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. சிங்க் 2 வீடியோ டைம். ஸோ இந்த வீடியோ மூவ் பண்ண உங்களுக்கு இந்த கீழே ஒரு சிங்க் 2 வீடியோ டைம் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு டைம்டு பீட்டா as a video plays comments about what you are watching will show up அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு புதிய செட்டப்பை இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க யூடியூப்பில். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமலேயும் போகலாம். ஸோ இதில் நம்ம மறுபடியும் மாறணும்னா மறுபடியும் என்ன பண்ணுங்க, எக்ஸ் பட்டன் பக்கத்தில் ஒரு எடிட்டிங் பட்டன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. நியூயஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டாப் கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நார்மல் இதுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டைம்டு எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இடையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஒரு சில பேர் தான் வந்து இந்த டைம்டு வந்து யூஸ் பண்ணிக்காங்க, பாக்கி யாருமே யூஸ் பண்ணலை. ஸோ இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் அந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பட்டனுக்கு பக்கத்தில் எடிட்டிங் பட்டன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் டைம்டு அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த பகுதியில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த டைம்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு புதிய செட்டிங்கை நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த பகுதி எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பகுதியிலேருந்து நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். எப்படி யூடியூபர்ஸ் பார்வையாளருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களோ
டைம் ஸ்டாம்ப்ஸ் மூலியமா, அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்றவங்களும் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. செமல வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை அமர ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பா யூடியூப்ல இந்த செட்டிங் எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு இல்ல அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே வேளையில் இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் அதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்குள்ள ஒரு ரெட் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக், கவலை இல்லை.